பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதுனால இந்த மாதிரி போகும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மேலே பேக் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். என்னுடைய கழுத்து இறக்கம் என்னென்னா 6 இன்ச். நம்ம கச்சா வாட்டு கச்சை சேர்த்து 7 இன்ச் வச்சுக்கலாம். 7 இன்ச் வச்சுட்டோம். இதில் இருந்து ஒரு 3.25 இன்ச் இருக்குது. இது வந்து கழுத்துக்காக பேட்டர்ன். இதுவும் ரவுண்டு பேட்டர்ன் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை வச்சு அளந்து பார்க்கலாம். இந்த கழுத்து அந்த கழுத்து எப்படி இருக்குது கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சு அளந்து பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. அப்போ நம்ம இன்னும் ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கலாம். இப்போது இது வந்து கரெக்டாக வருது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த அளவு எடுக்கணும். இதில் வந்து பட்டியின் மேல் பாகத்தில் 4 இன்ச் வரும். நாம் கூட ஒரு 1.5 இன்ச் சேர்த்து 6 ஆட்டு மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க். இனி இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் கிராஸாக போட விட்டோம். அடுத்து மார்க்கலாம். இதில் ஒரு மார்க். இது வந்து பேக் டாட்னர் மார்க் போடுறோம். இது எப்படின்னா பட்டியின் மேல்பாகம் வந்து 14 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா கூட 1 இன்ச்சு கூட்டு. இது வந்து கிராஸ் கட்டிங்கிறனால 3/4 இன்ச்சு கூட்டினா போதும். 14.25 கூட்டினா போதும். இதுலேயும் கரெக்டாக சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி வளைச்சி இதில் கொண்டு போய் விட்டுருங்க. சரி, அடுத்து என்ன இருக்கா இந்த சைடு அடுத்து இந்த பட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக அதே 3.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி இந்த துணி பரவாயில்ல இருக்குது, ஜாயின் பண்ணிட்டே இருக்கும். இங்கே இருந்து இங்கே இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போடும். அடுத்து இதை இந்த மாதிரி எடுத்து வச்சு இருக்குல்ல, இந்த கோட்டை நேர் இந்த கோட்டை கொண்டு ஜாயின். இது நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும். அடுத்து கழுத்தை கட் பண்ணி இதை இந்த அளவுக்கு கீழே கொண்டு வரும். இப்போ இந்த இதை எடுத்துறோம். இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு சட்டை போட்டுக்கலாம்.
மார்க்கை போட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள். இது சரியாக தான் இருக்குது. அடுத்தது கைக்குழியை ஒரு 1/4 இன்ச்சு பேக்கை விட ரெண்டு வந்து உள்ளே குறைஞ்சி இருக்கும். அடுத்ததாக இந்த டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நல்லா ப்ளவுஸ் இது வந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு. அப்புறம் அந்த 3.5 ஒரு மார்க் பண்ணிப்போம். ஸ்ட்ரைட்டாக வச்சு போட போட்டு அடுத்து இங்கோடி ஒரு 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த மார்க்குக்கு அங்கோடி ஒரு 1.5 இன்ச்சு இங்கோடி ஒரு 1.5 மொத்தம் 3 இன்ச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஸ்கேலை இது கரெக்டாக இருக்கிற மாதிரி போயிருக்கணும். இந்த போட்டில் இந்த போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே தண்ணி போடணும். இங்கே இருக்கு ஒரு 2.5 இன்ச்சு தண்ணி மார்க் பண்ணிட்டு கிராஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு தண்ணி இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் ஆகும். அதாவது கீழே வந்து இங்கே மேலே வரப்போ சரி பேக்கு ஃப்ரண்ட்டே விட்டுருச்சு. அடுத்து பட்டி நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம். இங்கே கரெக்டாக இருக்கணும், இங்கே கரெக்டாக இருக்கணும், இந்த சென்ட்ரல் இதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது எவ்வளோ தேவை 3 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம கூட 1 இன்ச்சு சேர்த்துருக்கோம் 4 இன்ச்சு. இங்கே 3 இன்ச்சு தான் இருக்குது. இதே வேணால் அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். இதுலேயே 3 இன்ச்சு தான் இருக்குது. அப்போது நம்ம 4 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு வைக்கணும், 1 இன்ச்சு கூட்டி. இப்போது பட்டி கடைசியாக வெட்ட போகிறோம். பட்டி என்ன கணக்கில் வெட்டினா ப்ளவுஸோட அடி உடம்பு இது வந்து ப்ளவுஸோட அடி உடம்பு வந்து 36 இன்ச்சு. அப்போ 4 பங்கு வச்சா 9 வரும். அந்த 4 கூட 9ல் 3 சேர்க்கணும். கரெக்டாக 12 இன்ச்சு வச்சுக்கணும். கரெக்டாக 12 இன்ச்சில் ஒரு மார்க். அதுக்கப்புறம் அந்த மார்க்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். அதுக்கப்புறமா அதில் வந்து 3.5 இன்ச்சு வந்துல நம்ம ஒரு கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த ஒரு 4 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த வந்து ஒரு 4 இன்ச்சில் ஒரு மார்க். அடுத்தது அதில் நம்ம அளவு க்ளோஸாக என்ன பார்த்துக்கலாம். பொதுவாக ஒரு 3/4 இன்ச்சு குறைச்சி வச்சா போதும். இதை நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 3.25 இன்ச்சு இருக்குது. அப்போ நாம் ஒரு 3.25 இன்ச்சு இருக்குன்னு வச்சுட்டு நம்ம ஒரு 3.25 இன்ச்சு இதை இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வரும். மார்க் பண்ணிட்டோம். இதையும் வைக்கணும். வச்சுட்டு முக்கில் ஒரு அடையாளம் 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இது வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வர மாதிரி